ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கைப்போடுவதில்லை. ஒரு முறை ஒரு ஸ்திரீயானவள் இரவு நேரத்தில் பிரயாணப்பட்டு ஒரு சப்வேல அவங்க இறங்கி அவங்களுடைய வீட்டுக்கு போகுவதற்கு அந்த சப்வே வழியாய் போய் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அந்த சப்வே வழியாக அவங்க கடந்து போகும்போது அந்த சப்வேல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரம், அங்கே இருக்கிற ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிகிற ஒரு சூழல், அது ஒரு திகில் நிறைந்த ஒரு நேரமாக இருந்தது. காரணம், அந்த சப்வே உள்ள இந்த மகள் பிரயாணிக்கும் போது அந்த சுரங்க பாதையின் உள்ள எந்த மனிதனும் அந்த மகளோடு துணையாக வருவதற்கு இல்லை. அதனால் அந்த சுரங்க பாதையும் அந்த அங்கிருந்த வெளிச்சம் அங்கே இருந்த இருளும் அந்த மகளுக்கு திகில் அடைய செய்யக்கூடியதாய் பயமுறுத்தக்கூடியதாய் இருந்ததுனால அந்த மகள் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே நோடு வாரும் என்று சொல்லிக்கொண்டே கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மகள் அந்த சுரங்கப்பாதை வழியாக சப்வே வழியாக கடந்து போய் வீட்டை ரீச் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி காலை எழுச்சி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்தது, அந்த முகம் ரொம்ப பயங்கர நிறைந்ததாக இருந்துச்சு. அது யாராக இருக்கும், பேயா இருக்குமா, எதுவாக இருக்கும்னு சொல்லி அந்த மகளுக்கு பின்னாடி வந்த ஒரு நபரை குறித்து இன்னும் அதிகமாக பயந்தபடியினால இது எல்லாவற்றையும் யோசித்து கொண்டு அந்த மகள் தூங்கிவிட்டால் காலையில் எழும்பி பார்க்கும்போது தொலைக்காட்சியில் இப்படியா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது. அந்த மகள் பார்த்த ஒரு முகம், அவளை பயமுறுத்தின ஒரு உருவம், இது பேயா இருக்குமா இல்லை யாருன்னு தெரியாமல் பயந்து திகிலடைந்து நடந்து வந்த அந்த மகளுடைய வீட்டு தொலைக்காட்சியில் அவள் பார்த்த முகம் அவன் ஒரு கொலைகாரன் என்று ஒரு நியூஸில் வருது. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம பின்னாடி இவர் வந்த மாதிரியே இருந்துச்சு, நம்மளை ஃபாலோ பண்ணுறாரான்னு நமக்கு தெரியல, ஆனால் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியே வந்தார். இந்த இடம் எனக்கு ரொம்ப திகில் நிறைந்ததாக இருந்துச்சு, இவரை பார்க்கும்போது இன்னும் எனக்கு பயமாக இருந்துச்சு. எப்படியோ நான் இந்த சப்வே கிராஷ் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், இப்போ பார்த்தா இவர் ஒரு கொலை குற்றவாளி என்று சொல்லி ஒரு நியூஸில் பார்க்குறோமே, அவர் யாருன்னு தான் சொல்லி பார்க்கும்போது அந்த மகள் சந்தித்த அந்த செய்தி என்னன்னா, அந்த சப்வே வேளையில் அவளுக்கு பின்னாடி வந்த பயங்கரம் நிறைந்த பயமுறுத்தின முகம் நிறைந்த அந்த மனிதன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த இடத்துல சப்வேல ஒளிஞ்சிருக்கிறான். இந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பாளன்னு சொல்லி அவளையும் கொலை செய்வதற்காக அவன் பின்தொடர்ந்துருக்கிறான். ஆனால் இந்த மகள் கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லிங்கன்னா ஆண்டவர் சாமியை கும்பிட்டுக்கிட்டே அவள் கிராஷ் பண்ணி வெளியே வந்துட்டா, அது ஏதோ ஒரு பேயா இருக்கும் பிசாசுமா இருக்குமோன்னு சொல்லி அவள் கடந்து வந்துட்டா. வந்து நியூஸில் பார்த்தா அது உண்மையான மனிதன். அவளுக்கு உள்ளம் அப்படியே உடைந்து கொண்டே இருந்தது, பயந்து கொண்டே இருந்தது. அந்த பொண்ணை கொலை பண்ணவர் என்ன ஏன் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அதிகமான கேள்வி ஏற்பட்டது. இந்த கேள்வியை அறிந்த மகள் இதுக்கு ஒரு விடை தெரிய வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் அந்த மகனை, அந்த கொலை செய்தவனை அந்த சிறைச்சாலையில் சென்று சந்தித்த போது அந்த மகன்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு அங்கே ஒழிஞ்சிருந்தீங்க, என் பின்னாடி வந்தீங்க, நான் உங்களை பேயோ பிசாசோ நினச்சிக்கிட்டு வேகமாக கடந்து வந்துட்டேன், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு கொலைகாரர், அந்த பொண்ணை கொலை பண்ண நீங்கள் என்ன ஏன் கொலை பண்ணலைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மகன் சொன்னானா, உனக்கு பின்னாடி தானே ஜெய்ஜாண்டிக்கா பயங்கரமாக 2 பேர் உன் பின்னாடி துணையாக வந்தாங்களே அப்படின்னு சொன்னாராம். என்ன என் பின்னாடி 2 பேர் வந்தாங்களா, நான் மட்டும் தானே வந்தேன் அந்த மகள் சொன்னாங்க. அந்த மகள் சொன்ன உடனே அந்த மகனுக்கு பகீர் என்று ஆகிவிட்டது. அப்படியே அவர் உடைந்து போய், இல்லை நான் 2 மனிதர்களை பார்த்தேன், அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாகவும் அவர்கள் பலன் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், அதனால தான் நான் ஒன்றும் பண்ணல. அந்த மகள் சற்று நேரத்தில் உணர ஆரம்பித்தாலாம். வேதம் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த பகுதியில் இப்படி தான் வாசிக்கிறோம். பவுலடிகளார் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற மனிதர்களை அவர் கொலை செய்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்தேவானை கொலை செய்து
ஸ்தேவானுடைய சரீரத்தின் அந்த வஸ்திரத்தை சவுலின் பாதத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. வைத்தது நிமித்தமாக இன்னும் அவருக்கு வெறி ஏற்பட்டு எருசலேமிலே ஒரு கடிதத்தை வாங்கி அங்கே இருக்கிற யூத ஜனங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற எல்லா மனிதர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமசு பட்டணத்தில் வரார். வந்து ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு என்கவுண்டர் நடந்த பிறகு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. இது 9ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அடுத்த 9 அதிகாரம் கழித்து 18ஆம் அதிகாரத்தில் அவர் கிறிஸ்துவின் மேன்மையை வைராக்கியமாய் பறைசாற்றும் போது இந்த சவுலுக்கு, இந்த பவுலுக்கு எந்த கிறிஸ்துவ ஜனங்களை கிறிஸ்துவை குறித்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தாரோ அவருக்கு விரோதமாக எழும்பின மனிதனே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானே, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறானே, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார்கள். வகை தேடின போது தான் ஆண்டவர் அந்த பவுலடிகளார் அந்த சவுலுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் வாசிக்கிறோம், நீ தைரியமாய் பேசு, மௌனமாய் மட்டும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்வதை கேட்கும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவர் பிள்ளையா இருக்கும்போது, ஆண்டவரை நம்பி இருக்கும்போது, ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் சத்தத்துக்கும் வசனத்துக்கும் நம்ம எப்பொழுதும் அடிபணிந்து நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மீது கை போடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு அப்படிப்பட்ட மேன்மையை தர முடியுமையானால் இன்றைக்கு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மை செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? சவுலுக்கே அப்படி ஒரு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? ஒருவனும் தீங்கு செய்யாதபடி ஒருவனும் உன்மேல. ஆனால் நம்பால் யாரு? யார்? சவுல். 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு கொலைகாரர், வைராக்கியம் நிறைந்தவர், பெரிய ஞானியா இருந்தாலும் படிப்பறிவில் இருந்தாலும் கிறிஸ்துவ ஜனங்களை, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற ஜனங்களை, ஊழியக்காரர்களை, சீஷர்களை பயமுறுத்துகிறவராய் கொலை செய்கிறவராய் இருக்கிறார். கொலை செஞ்சாரு, அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவர் திருத்தின பின்பு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல கை போடுவதில்லை. அவரை காட்டிலும் நீங்களும் நானும் கேடானவர்கள் அல்ல. அவரை காட்டிலும் நீங்களும் நானும் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. அவரை காட்டிலும் நீங்களும் நானும் கொலை செய்து அந்த கொலையில் பிரியப்படுகிறவர்கள் அல்ல. அவரை காட்டிலும் அவர் மகிழ்ந்தது போலவே அந்த இரத்தத்தை பார்த்து வெறி கொண்டு வாழக்கூடியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவருக்கே கர்த்தர் துணை நிற்க முடியுமானால் அவரையே தஞ்சமாக, அவரையே நம்பிக்கையாக, அவரையே தன்னுடைய வாழ்க்கையின் துணையாக கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாக துணை நிற்க மாட்டாரா? நிச்சயம் துணை நிற்பார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த பாடல் 3வது சரணம், நம்பிக்கை கூறியவர். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் வாழ்ந்து வந்தார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து வந்தார். எலும்புகள் ஊரம் பெறும், எலும்புகள் எலும்புகள் பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம், ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது. அன்றைக்கு அந்த தீமையை விட்டு பவுல் அடிகளார் விலகினார். ஆண்டவரை சந்தித்த உடனே ஒரு மனமாற்றம் வந்துச்சு. அந்த மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் நறுமணமாய் மாற்றினது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விட்டு வரும்போது ஆண்டவர் பாஸ்ட்டை பார்க்கறது இல்லை, ப்ரெசண்ட்டை பார்த்து ஃப்யூச்சரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உணர்ந்தவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சவுலுடைய வாழ்க்கை இப்போ மகிமை நிறைந்ததாய் மாறிச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, கிறிஸ்துவை பற்றி மேன்மைப்படுத்தினவன் கொலை செய்தவன், கிறிஸ்துவின் மேன்மையை பறைசாற்றினவர்களை கொலை செய்தவன் இன்றைக்கு கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்துகிறான் என்று சொல்லும்போது அவனுக்கு விரோதமாக எவ்வளவு மனிதர்கள் எழும்பியிருப்பார்கள்,
இவன் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சவன், இவனுக்கு எல்லா எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. இவனே இப்படி பண்ணுறானா, இவன் மூலியமா இன்னும் கிறிஸ்துவை இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பவுலை கொலை செய்வதற்கு அவர்கள் எத்தனம் செய்த போது கர்த்தர் சொன்னார், ஒருவனும் உண்மையில கைப்படுவதில்லை. இப்படியாக கூட வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படி புறப்பட்டாள். இந்த யாக்கோபுடைய மகள் பெயர் தான் என்னது? அவருக்கு 12 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையும் நம்மளால் சொல்ல முடியும். கோத்திரங்கள் அங்கே தான் பிரிக்கப்படுகிறது. அந்த யாக்கோபுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பிறந்திருக்கிறாள். அவள் பெயர் தான் இந்த தீனாள். இந்த தீனாள் மீது சீகேம் என்கிற ஒரு மனுஷன், ஒரு 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 வாலிபன் அவள் மீது இச்சை கொண்டு அல்லது ஆவல் கொண்டு அவளை பலாத்காரம் செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் அவன் கூட வாழணும்னு அவன் பிரயாசப்படுறான். அதுக்கப்புறம் ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி, நான் அந்த பொண்ணை நான் உண்மையிலே விரும்புகிறேன், அந்த பொண்ணை எனக்கு திருமணம் செய்து வைங்க என்று சொல்லி யாக்கோபிடத்தில் கேட்டு அந்த பட்டணத்தாருக்கும் இந்த பட்டணத்தாருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே திருமண ஒப்பந்தங்கள் நடக்கிறது. அங்கே யாக்கோபினுடைய சந்ததியார் சொல்கிறாங்க, பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நாங்கள் விருத்தம் சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அப்படின்னா நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க. நான் சேனைகளின் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சேனைகளின் தேவனை அறியாதவர்கள், உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் கலக்க முடியாது, இது செட்டே ஆகாது என்று சொல்லுகிற வேளையில் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று அந்த சீகேம் என்கிறவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த சைடில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கினா தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆர்சியில் இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டில் இருந்தாலும் சரி, திருப்பி ஒரு ரீபேப்டிசம். கிறிஸ்துவை தெய்வமாய் அறிந்து கொண்ட பிறகு சர்ச்சில் இசிஐயில் ஒரு ஞானசாரம், சிஎஸ்ஐயில் ஒரு ஞானஸ்தானம். இது ரெண்டுத்துக்கும் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா சிபிஎம்ல ஒரு ஞானஸ்தானம், இதுவும் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா ஆர்சியில் ஒரு ஞானஸ்தானம். எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி. இப்போ இங்கேயும் அதே சம்பவம் தான் நடக்குது. என்னன்னா, நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவங்க, நீ என்ன சொல்கிறேன் நான் செய்கிறேன். யாருக்காக? சீக்கிரம் சொல்கிறாரு, நான் தீனாளுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், அப்போ விருத்தன சேதனம் பண்ணுங்க. அப்போது கீழ்ப்படிந்து அங்கே சீகேம் உண்மையாகவே அந்த மகன் மீது வாஞ்சையோடு, அன்போடு, அக்கறையோடு விருத்த சேதனம் செய்து கொள்கிறான். அங்கே கொடுக்கப்படுகிற கோரிக்கை அவன் மட்டும் இல்லை, அவன் இனத்தார் அனைவருக்குமே எல்லாரும் விருத்த சேதனம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு பொண்ணுக்காக. தீனாலும் அங்கே சீகமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் லேவி என்கிறவனும் சிமியோன் என்கிறவனும் யாக்கோபினுடைய பிள்ளைகள் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். என் தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க, பலாத்காரம் பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் எங்கள் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவுடைய பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, எங்களுடைய வம்சத்தின் பெயர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, எங்கள் தெய்வத்தினுடைய பெயர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, எங்களுடைய சந்ததியினுடைய பெயர் கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கோபம் எழும்பி 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிமியோன் லேவி என்பவர்கள் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து யாவரும் என்ன பண்ணாங்களாம், ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கினாங்க. இவங்க செஞ்ச தப்பு இப்போ யாரை பாதிக்கும்? யாக்கோபை நிச்சயமாக பாதிக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை? இன்னும் கலாச்சாரங்கள், இன்னும் இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் மாறவே இல்லை. இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஒரே ஜாதியார் தான். ஆமென். அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் தான் ஓடணும். அல்லேலூயா. நாங்கள் யார், நீங்கள் யார், இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், அந்த மாதிரி கலாச்சாரம் கல்ச்சரே நமக்குள்ளே அது நித்திய ஜீவனுக்கு நேரம் உங்களையும் என்னையும் நத்தாது. பவுல் யார், சவுல் யார், அவருக்கு நிறைய கேட்டகரி இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அவன் தேவன் மனுஷனாய் மாறினான், கிறிஸ்துவை உடையவனாய் மாறினான். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா? ஒரு 2 பேர் தான் தலையாட்டுறாங்க. ஆமென். அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாரும் சரிசமமாக இருக்கணும். ஆனால் இங்கே லேவியும் சிமியோனும் தன் சகோதரியை தீட்டுப்படுத்தினார்கள் என்பதுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் வேறு ஆட்கள், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை.
அவர்களை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் நிமித்தமாய் எந்த இடத்துல யாக்கோபுடைய பெயர் ஆசீர்வாதமாய் இருந்ததோ அவன் எத்தன் என்று சொல்லப்பட்டவனாய் வந்தான். வெறுங்கையாய் வந்தார், ஒன்றுமே இல்லாமல் வந்தார். ஆண்டவர் ஏசாக்கு பயந்து வந்தபோது ஒரு இடத்துல கல் மேலே தலையை வச்சு சாஞ்சி படுக்கும்போது தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குறதையும் கண்டு, கர்த்தாவே என்னை பத்திரமாய் கொண்டு போய் உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை பத்திரமாய் இந்த இடத்துக்கு திரும்ப வருவீங்கன்னா நான் இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி உமக்கு மகிமை செலுத்துகிறேன் என்று சொன்ன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் 12 பிள்ளைகளுக்கு மேலே கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து எல்லாரும் எங்கே பார்த்தாலும் யாக்கோபு வெறுமையான அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வேளையில், ஆமென், இஸ்ரவேல் என்று யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்ட பிறகு இந்த இடங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அவனுடைய பிள்ளைகள் அப்பாவுடைய பேர் என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. நாங்கள் வாசிக்கிறோம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் என்ன பண்ணீங்க எடுத்து என்ன பண்ணிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளைகளில் தீங்கு நம்மை மேற்கொள்வதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் மற்றவர்கள் நம் மீது கை போடுவதற்கு சில பலவீனங்களோ பணப்பிரச்சனைகளோ வியாதிகளோ நெருக்கங்களோ நம்மை அணுகுவதற்கு நாம் சில வேளைகளில் லேவியாக சிமியோனாக மாறிவிடுகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வாசனை தான் வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஆசீர்வாதத்தின் இழப்புக்கு காரணம் யாரு? நம்ம தான். லேவி ஆயிடுறோம், சிமியோனா ஆயிடுறோம். எந்த இடத்துல இருந்து கூட்டின்னு வந்து எப்படி வாழ வச்சிருக்கிறாரு. ஆனால் சுபாவம் நம்மை விட்டு நீங்காதபடியினால எல்லாரும் நம்ம மீது கை போடுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் செய்தது போல யாக்கோபுடைய ஜெபத்தின்படியே 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு பிரயாணப்பட்டு, எதுக்கு பிரயாணப்பட்டாங்க? ஒரே நிமிஷமா, எதுக்கு பிரயாணப்பட்டாங்க? சீகமுடைய நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லா ஆண் மக்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அங்கே இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்ப்போம்னா எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி சரீரத்தில் பலன் அடைந்து நோவுற்றவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் லேவியும் சிமியோனும் போய் எல்லாரையும் கொண்டுடுறாங்க. இதுவே பெரிய கர்ஸ்ட். அதுலேயே ரொம்ப கோபமாயிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, இவங்க எல்லாம் பஞ்சம் பழிக்க போனவங்க, ஏதோ ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. எப்படியோ கடவுளுக்கு பயந்ததுனால ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் அந்த வைராக்கியம், தப்பான வைராக்கியம், தப்பான சிந்தனை, தப்பான எண்ணம், தப்பான வழிமுறைகள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணதால திருப்பி யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி போகுது? நாடோடியாக மாறுகிற வேளையில், அவங்களுக்கு பயந்து ஓடுகிற வேளையில் வேதம் சொல்லுகிற அவர்கள் இவங்களுக்கு பயந்து போகிற நேரத்தில் பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு என்னாச்சா? அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள் மீது ஒருத்தரும் கை போடுறதுக்கு முன் வரவே இல்லையா? ஏன்? அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க தான். ஆனால் ஏன் அவங்க மேலே கை போடப்படலைன்னா, பிள்ளைகளினுடைய ஆக்கினியை தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபோல தான் சிமியோனும் லேவியும் உயிரோடு இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற பாவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கான காரணம், நம்ம செஞ்ச தான தர்மங்களோ, சபையில் மாசமானா பொய்யாவோ உண்மையாவோ கொண்டு வந்து வைக்கிற தசம்பாகத்தினாலே அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனாய் சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் ஒருத்தனும் இன்னும் நம்ம மேலே தீங்கு செய்யும்படி கை போடவே இல்லை. யாக்கோபை நிமித்தமாய் லேவியும் சிமியோனும் மீட்கப்பட்டார்கள். யாக்கோபனுடைய விசுவாசத்தினாலே அவர்கள் மீது கை போடப்படவில்லை. யாக்கோபனுடைய வைராக்கியம் பக்தி நிமித்தமாக அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயங்கரத்துக்குள்ளாக தள்ளப்படவிடலை. ஏன்னா யாக்கோபுக்கு பின்னாடி யாருகிறா? செஞ்சது தப்பு தான், அதற்கான தண்டனைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி
ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போடு நம்ம இருக்கும்போது தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம் மீது கை போடுவதே இல்லை. அப்போ இங்கே யாக்கோபு எப்போ தன் தீங்கையெல்லாம் விட்டு வெளியே வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? தீங்கை விட்டு வெளியே வந்த நேரம் எது தெரியுமா? ஏசா கிட்டேருந்து ஏமாற்றி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாரு. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தாய் சொன்னபடியே பயந்து பட்டணத்தை விட்டு ஓடும்போது ஆசீர்வாதங்கள்லாம் காது நிறைய, மூஞ்சி ஃபுல்லாக, மூளை ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக ஆசீர்வாதம் ஓடினே இருக்குது. எங்கள் அப்பா இவ்வளோ ப்ரஷ் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அது எதுவும் அவர் கூட இல்லை. இப்போ அவர் கூட எது இருக்கணும்னு அவர் நினச்சாரு? தன் தகப்பனுடைய தேவன். அதனால்தான் அந்த கல்லின் மேலே சாய்ந்து உடைந்து போய் படுத்திருக்கிற வேளையில் ஆண்டவர் அவரோடு பேசினார். அங்கே தான் ஒரு பொருத்தனை பண்ணார். அங்கே தான் தீமையை விட்டு விலகுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் திரும்பி வரும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறேன், எனக்கு தேவையானதை கொடுப்பீங்கன்னா, என்னை இப்படி ஆசீர்வதிப்பீங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தின்படி என்னை நடத்துவீங்கன்னு சொல்லலை. நான் போகிற இடத்துல எனக்கு தேவையானது தந்து நான் திரும்பி வருவதற்கு எனக்கு கிருபை செய்வீரனா, இந்த இடத்துல உங்களுக்கு பலிபீடம் கட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அந்த கன்ஃபஸ் தான், அந்த அறிக்கை தான், அந்த பாவ அறிக்கை தான். அவனுடைய பிள்ளைகள் தீங்கு செய்த போதும் ஆண்டவர் தயவாய் காப்பாற்றுவதற்கு கிருபை பாராட்டினார். இன்னைக்கு உங்கள் மேலே தீங்கு செய்யும்படி கை போடுகிற மனிதர்களுக்கு முன்பதாக உங்கள் வாழ்வு உத்தமமாக இருக்குமையானால் அவர்கள் உங்கள் மேலே கை போட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் நிமித்தமாய், உங்கள் பக்தி நிமித்தமாய், உங்கள் வைராக்கியத்தின் நிமித்தமாய், உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் மற்றவர்களுக்கு பயங்கரம் உண்டாக்குவார். அந்த ஸ்திரீயானவள் அந்த சபையை கடக்கும் போது இந்த மனுஷனை பார்த்து பயந்து ஓடினாலும் அந்த மனுஷன் பார்த்தது தேவ புத்திரர்களை, தேவ மனுஷனை, தூதனை பார்த்தார். இன்றைக்கு உங்களை என்னை காக்கும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை காவல் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, தீமை அனைத்தையும் விட்டுடுங்க, தீமை அனைத்தையும் விட்டுடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சரணத்தை பாடுவோமா? தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினான், தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினான் நடந்து வந்தார். எலும்புகள் ஊரம் பெரு என்னுடலும் சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் ஊரம் பெரு என்னுடலும் அலுப்பெரு, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம், ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது யாக்கோபின் நிமித்தமாய் லேவியின் மீதும் சிமியோன் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் ஒருவனும் தீங்கு செய்ய கைப்படவில்லை. 2வது 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய குடும்பத்தாரால் என்ன பண்ணுறாரு? பகைக்கப்படுகிறார். 39:20 போத்திபாருடைய மனைவி நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டு அவர் ஒரு குற்றம் செய்யாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். சிறைச்சாலைக்காரர்கள் மறந்த போதிலும் கர்த்தர் தயவு பாராட்டினார். 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைகளுக்கு உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும், ஆமாம், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் பெரியவன், மற்ற எல்லா இடத்துலையும் நீ எனக்கு கீழே தான். அப்போனா ஒரு பெரிய பொசிஷன் அது கிடைப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை, தீங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு நெருக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் அழைத்து கொள்வாரானால், கர்த்தர் தெரிந்து கொள்வாரானால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமானால், காரிய சித்தி உள்ளவர்களாய் கர்த்தரோடு இருப்போமே ஆனால் ஒருவனும் நம் மீது தீங்கு செய்வதற்கு காயப்படுவதில்லை. தொடர்ச்சியாக பிரச்சனை வரலாம். 10 மாதமோ இது வரைக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கலாம். கடை ஆரம்பித்து லாபத்தை பார்க்காமலே வந்திருக்கலாம்.
அல்லது திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். பிள்ளைகள் மத்தியில் அனுகூலமான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லா இடத்திலும் சம்பாதித்த பணங்கள் நிறைவாய் சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கலாம். இல்லை பணமே இல்லாமல் இருக்கலாம். இந்த 10 மாதம் தொடர்ச்சியாக உபத்திரவமாகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், எத்தனை நெருக்கங்கள் 10 மாதம் சுமந்து வந்தாலும் இந்த 11வது மாதத்திலும் கர்த்தர் உங்களை தீங்கு அணுகாதபடி, ஒருவனும் உங்கள் மீது கை போடாதபடி கர்த்தர் உங்களை காத்து உங்களோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு அவர் உங்கள் கூடவும் இருக்கிறார். ஆமென். கடைசியாக சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து முடிப்போமா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உனக்கு, உங்கள் பேரை சொல்லிக்கங்க, ஜோசுவாவுக்கு, எனக்கு தீங்கு செய்யும்படி. உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ டப்புன்னு ஒரு 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வருடத்தில் 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நான் கூட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒருவனும் என்ன விஸ்வா? ஆமாம், ஒருவனும் உங்களுக்கு யாருமே, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் நேசித்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் நம்பினவங்களாக இருக்கலாம், யாருமே உங்கள் மீது கை போடுவதில்லை. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.